ஹாய் ஹலோ பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அமேசானில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்த்து ஆர்டர் பண்ணிங்க. அப்போ இந்த திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த காசு எப்படி வாங்குறது, நீங்கள் காசும் வாங்கிக்கலாம், அப்படின்னா எந்த பொருளாக அதே ப்ராடக்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நோட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். சரி, வாங்க நம்ம வீடியோ பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணுறது, ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணுறது, நீங்கள் கேஷ் அதாவது காசு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அதே ப்ராடக்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே அப்படின்றத ரெண்டுத்தில் ஒன்று பண்ண முடியல. ஜஸ்ட் எப்படின்றத சொல்லி தர டிஸ்கிரிப் பண்ண மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு கீழே உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அக்கௌண்ட் ஆப்ஷன். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆர்டர்ஸ் இருக்குது, அந்த ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஆர்டர் ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அதில் அந்த ஆர்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அது பார்த்தா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? 7 days ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தா கீழே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. எப்படின்னா காட்டுற மாதிரி இருங்க. நான் இந்த ப்ராடக்ட்டில் போகிறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். 10 days ரீஸ்டேட்டபிள்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஷாப் வித் கோடு. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ப்ராடக்ட்டுக்கு கீழே இது மாதிரி 10 days ரீபேமெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதை இருக்கா செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் பண்ணால் வந்துடுங்க. இப்போ நீங்கள் ஆர்டர் சொல்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் சொல்ல வந்துட்டு டெலிவரி ஆகிடுச்சு பார்த்தா அந்த ஆர்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அந்த ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி அப்படி அந்த மாதிரி ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் அண்ட் ப்ராடக்ட் ரிசீவ் சொல்லி நிறைய ஆப்ஷன் நிறைய பார்த்தா கொடுத்துருவாங்க. நீங்கள் இதே ரிட்டர்ன் பண்ணலாம். கீழே வந்து உங்களுக்கு நீட் ஹெல்ப் வித் யுவர் ஐட்டம் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே ரிட்டர்ன் ஐட்டம்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் ஐட்டம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிக்காமல் உங்களுக்கு எதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற ஆப்ஷன் தான் கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கொடுத்துங்க. நான் பார்த்தா நாட் லார்ஜ் நீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பேட்டரி ப்ரைஸ் அவைலபிள் அப்படின்னு பெட்டர் ப்ரைஸ் அவைலபிள் கொடுத்துட்டு ப்ளீஸ் டூல்ஸ் கொடுத்தா கண்டினியூ நான் கொடுத்துக்க நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஆனால் ரீஃபண்ட் டு அமேசான் பே பேலன்ஸ்னு இருக்கும். ஓகே, அமௌண்ட் வில் பி வித் 4 hours பிக்கப் அண்ட் கான்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரோட கீழே பார்த்தா ஒரிஜினல் கண்டென்ட் வித் ப்ரைஸ் டேக் த இன்க்ளூடட் வாரண்டி ஐட்டம் குவாலிட்டி அன்வாரஸ் டேமேஜ் இருக்குது. இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா கீழே ரீஃபண்ட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த ரீஃபண்ட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணால் பண்ணுங்க. சூஸ் யுவர் பேங்க் அக்கௌண்ட் உட்காந்து கிளிக் பண்ணி டிக்ன்றது கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே யாராவது பார்த்தா வரும் உங்களுக்கு இந்த இரநூறு வந்துச்சுன்னா மேலே உங்களுக்கு சூஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் ஷோ பார்த்தீங்கன்னா சூஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படி தான் நீங்கள் கிளிக் பண்ணால் பண்ணுங்கள். ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படி தான் நீங்கள் கிளிக் பண்ணால் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, உங்கள் நேம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நேம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை உங்கள் நேம் கரெக்டாக இருந்துச்சுனாலும் கொடுத்துட்டு எஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். IFSC கோட் அப்படிலாம் நிறைய பேர் பார்த்தா கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, அது எப்படின்றத நான் ஃபில் பண்ணுறது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதில் அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி பார்த்தா வீடியோ பார்த்தா இப்போ அதாவது இந்த ப்ராடக்ட் பார்த்தா ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். எங்கள் இடத்துல பார்த்தா IFSC கோடு பார்த்தா என்டர் பண்ணோம். ஓகேங்களா? எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் நேம்ஸ் இருக்கிறப்பாங்க எஸ்ன்றதை கொடுத்துருங்க. IFSC கோடு கொடுத்துருங்க. அந்த IFSC கோடுன்றதுல உங்கள் பேங்க் புக் வந்து ஓப்பன் பண்ணிங்க. என்னோட பேங்க் ஓப்பன் பண்ணி அந்த நம்பர் பேங்க் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. IFSC கோடு சொல்லிட்டு பார்த்தா கொடுத்துருவாங்க. அந்த கோடு பார்த்தா எங்கள் இடத்துல பார்த்தா என்டர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த கோடு பார்த்தா இடத்துல என்டர் பண்ணிங்க. ஓகே, நான் பார்த்தா என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு அந்த கன்ஃபார்ம்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரான்ச்சு பேங்க் நேமு அவனு ஃபுல்லாக பார்த்தோன்னா வரும். உங்களுக்கு ஜஸ்ட் கடை செக் பண்ணி பார்த்துங்க. சிட்டி நேமு பிரான்ச் நேம் எல்லாம் கொடுத்துட்டு கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கீழே பார்த்தா அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு கேட்கும். அதை வந்து கரெக்டாக கொடுத்துங்க. நான் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நேம் என்னோட பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் தான் என்டர் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தா கரெக்டாக என்டர் பண்ணிட்டு அக்கௌண்ட் டைப் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக சேவிங் அக்கௌண்ட்டாக பார்த்துங்க. உங்கள் பேங்க் புள்ளே போட்டுருவாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டு. நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படி தான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மேலே உங்களுக்கு அது மாதிரி பார்த்தா வந்துடும். ஓகே, ஜஸ்ட் முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஆப்ஷன் ஷோ ரீலோட இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களை இது கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சு ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபுல்லாக பார்த்தா வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு வர பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ஆர்டருக்குள்ளே பார்த்தா போயிடுங்க. ஓகேங்களா? போயிட்டு இப்போ ரிட்டர்ன் த ஐட்டம்ஸ் அப்படின்னு திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் சொல்கிற ப்ராசஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பி நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுல ப்ராசஸ் அதே ப்ராசஸ் தான் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணோம். ஐட்டம் டு லோயர் நீட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அவர் பெட்டர் ப்ரைஸ் அவைலபிள் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்றேன். வி ஆர் வெரிஃபை யுவர் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு காட்டும். வெயிட் பண்ணிங்க. திருப்பி ரீஃபண்ட் ஒரு அமேசான் பே பேலன்ஸ் உங்கள் அமேசான் பே பேலன்ஸ்க்கு பார்த்தா அனுப்பிச்சுடுவாங்க. அப்படின்னா எனக்கு இல்லை பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். நான் பேங்க் அக்கௌண்ட் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். மேலே பார்த்தா நீங்கள் ரீஃபண்டு இது பண்ணிக்கலாம். அதாவது அமேசான் பே பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். ரீஃபண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துலாம். நான் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன். ரீஃபண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு சூஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும். அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டன்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த டிக் பாக்ஸ் மட்டும் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க.
கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தா பிக்கப் பார்த்தா 0.0 ஒரு சார்ஜ் பண்ணணும். உங்ககிட்ட பார்த்தா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. கன்ஃபார்ம் ஒரு ரிட்டர்ன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிக்கப்பு பை கஸ்டமர் சர்வீஸு பின் காட் ரெக்வஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு வரும், என்னைக்கு வந்து பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் உள்ளோட முடிஞ்ச பார்த்தா உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தா அப்ரூவ் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன பார்த்தா யுவர் ரெக்வஸ்ட் பிக்கப் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஆகிடும். இப்போ பார்த்தா உங்கள் ரிட்டர்ன் பார்த்தா அப்ரூவ் பார்த்தா ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிக்கப் ட்ராக் ஐடி, பிக்கப் டைமு எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பிக்கப் சம்மரி பார்த்தா கீழே கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 5 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தா நீங்கள் அனுப்பின காசு நீங்கள் எங்கள் கேஷ் கொடுத்துருவீங்க, பே பண்ணியிருப்பீங்க. எப்படி பண்ணியிருந்தாலும் அந்த கேஷ் பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தா சேவ் அதை கொடுத்து அக்கௌண்ட் பார்த்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி தான் பார்த்தா நான் ரிட்டர்ன் பண்ணேன். இது மாதிரி பார்த்தா ஒரு 3 ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். அவசரம் புதுசாக பார்த்தா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் புதுசாக பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.